ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா நியூ காலேஜ். நியூ காலேஜ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில இருக்கு. இதுல வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026க்கான அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? நியூ காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கூட அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ஒரு முக்கியமான ஒரு காலேஜ்னே சொல்லலாம். இங்க உங்க எய்டட் காலேஜஸ்னால இங்க எய்டட் ப்ரோக்ராம்ஸுமே இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸுமே இருக்கு. எய்டட் ப்ரோக்ராம்ல என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங்ல செல்ஃப் ஃபைனான்சிங்ல என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இந்த காலேஜஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, எப்படி எல்லாம் இருந்திருக்கு, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்ல வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நியூ காலேஜோட அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ் சென்னை ராயப்பேட்டையில இருக்கு. ஆல்ரெடி சொன்ன கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ். இதுல இப்ப அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க அட்மிஷன்ஸ் காலேஜ் வெப்சைட் தி நியூ காலேஜ் .edu.in இதான் வந்து காலேஜ் வெப்சைட். இதுல நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா அட்மிஷன் பேஜ் உங்களுக்கு போயிடும். நீங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்மெட்டிக்ஸை ரீட் பண்ணிக்கோங்க பிஃபோர் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓடிபி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலியமா உங்களுக்கு வரும். நீங்க ஸ்பேம்ல மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணி நீங்க எந்த கோர்ஸ் என்ன ப்ரோக்ராம் சொல்றீங்க நீங்க ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ப்ரௌச்சர்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீட்டெயில ப்ரௌச்சர்ஸ்ல அவங்க ஃபுல்லாவே அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 இயர்ஸ் சொல்ல காலேஜ். ஓகேங்களா? காலேஜஸ்ல உங்க டீட்டெயிலா உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ல கொடுக்குறோம், என்னென்ன சர்வீஸ்ல கொடுக்குறோம் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதுல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், தென் பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், then BA Sociology, then BA Arabic, then BCom General, then BCom Corporate Secretaryship, then BSc Mathematics, BSc Physics, BSc Chemistry, BSc Plant Biology and Plant Biotechnology, then BSc Advanced Zoology and Biotechnology, then BSc Computer Science, Self-Financing. Sorry, government aided self-financing மார்னிங்ல இருந்து போட்டுருக்காங்க. தென் அதே மாதிரி ஆஃப்டர்நூன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 6:30 இல்லை ஷிஃப்ட் 2 செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம். BA Tamil, then BA Urdu, then BCom General, then BCom Corporate Secretaryship, then BCom Bank Management, then BCom Information System Management, then BCom Accounting and Finance, then BCom Professional Accounting, BBA, then BSc Computer Application, then BSc Computer Science, then BSc Computer Science with Data Science, then BSc Computer Science with Artificial Intelligence, then BSc IT, then BCA, then BSc Criminology and Criminal Justice Science, தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இந்த வருஷத்துல இருந்து அப்ரூவலுக்காக மீட்டிங்ல இருக்கு. தென் இது பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ அரபிக், எம்பிஏ இங்கிலீஷ், எம்பிஏ தமிழ், எம்பிஏ எக்கனாமிக்ஸ், தென் எம்காம் ஜெனரல், தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஜுவாலஜி. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம். செல்ஃப் ஃபைனான்சிங்ல எம்பிஏ ஹிஸ்ட்ரி, எம்பிஏ சோஷியாலஜி, எம்காம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி. சரிங்களா? தென் இது இல்லாமல் உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கு. பிஎஸ்டி ப்ரோக்ராம் அரபிக், இங்கிலீஷ், தமிழ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி. இந்த கோர்சஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் இதை தவிர்த்து நீங்க பாஸ்மெட்டிக்ஸ்ல கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாஸ்மெட்டிக்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு கோர்சஸை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ்மெட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜோட ஓவர் வியூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்றாங்க, எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, யூஜி ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ இருக்கு, பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா அது எத்தனை எலிஜிபிலிட்டி என்ன மேஜரா எலிஜிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ப்ரோக்ராம் வந்து யாரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியோட சேர்த்து உங்களுக்கு பாஸ்போர்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டரா இருக்கும். சரிங்களா? நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எல்லா இதுவும் இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. எல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்
ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டவுன்லோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் பாஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுல அதுல இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க டெஃபினட்டா வந்து இன்டர்நெட் நல்லா வச்சுக்கோங்க. தென் அட்மிஷன்ஸ் போர்ட்டல்ல உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். தென் வேலிட் எஜுகேஷன் டீல்ஸ் கொடுங்க. ஓடிபி வந்து உங்க மெயிலாத மொபைல் நம்பர் எடுத்துக்கு வந்திருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்பேம்ல கூட செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேஷ்போர்டுக்கு போகும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனது டெலிட் ஆகிட்டோம். தென் ஓடிபி ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு ரீலாகின் பண்றதுக்கு டேஷ்போர்ட்ஸ்ல வந்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இது த்ரூ போர்ட்டல் மூலியமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம், மொபைல் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதுதான் ரெஜிஸ்டர். தென் அகைன் லாகின் பண்ணும்போது மெயில் தென் பாஸ்வேர்ட் கேட்கும். தென் லாகின், அதாவது லாகின் வந்து ஓடிபி வச்சு கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இதுல சொல்லியிருக்க டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஓடிபி வந்து பர்சனல் டீடைல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் இதுல கொடுத்துருக்கிற ஒரு விஷயங்கள். தென் இந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபீஸ் டீடைல்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வட்டி இது போட்டிருக்க தவிர ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இல்ல அவைலபிள் இல்ல அட் பிரசன்ட். ஓகேங்களா? தென் அட்மிஷன்ஸ் கமிட்டிக்கு உங்களுக்கு மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்கல, மெம்பர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்க கால் பண்றதா இருந்தா அட்மிஷன்ஸ் பேஜ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், காலேஜ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் அதர் சர்வீசஸ்ல போய் நீங்க பிளேஸ்மெண்ட், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் நீங்களா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்களா பிளேஸ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்ஸ் தனியாகவே உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா, அதை பற்றியுமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கு. தென் அகாடமிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ், சிலபஸஸ், லைப்ரரி எல்லாமே கொஞ்சம் அளவு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஃபீட்பேக் எம்ப்ளாயி, அலுமினி, ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஃபீட்பேக் முதல்ல கலெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து நியூ காலேஜஸ்ல கொடுத்துருக்க இது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுல லாஸ்ட் டேட் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டேட் நம்ம எப்படி சொல்றோம்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 வீக் வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்க அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். அட் ப்ரெசென்ட் இப்ப ஓப்பன்ல இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு லாகின் இப்போதுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்க மார்க் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்பவே நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. மேற்கொண்டா உங்களுக்கு ஏதாவது காலேஜ் பத்தி ஆகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து எந்த காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. மீண்டும் வேற வீடியோ வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.